இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்க போறோம். ஜூலை 13 குரூப் 4 தேர்வு நடக்க போகுது. எழுதக்கூடிய எல்லாரும் அதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க. தேர்வில் தேர்ச்சி பெற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ற நேரத்தில் ஒரு 5 நிமிடம் டைம் ஒதுக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ற வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ கடைசியில உங்களுக்கான கேள்வி கொடுக்கப்படும். அதுக்கு சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, மூவறிவு உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ தும்பி, ஆப்ஷன் பி நத்தை, ஆப்ஷன் சி நண்டு, ஆப்ஷன் டி அட்டை. சரியான விடை ஆப்ஷன் டி அட்டை. செகண்ட் கொஸ்டின், போல செய்தல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்டது எது? ஆப்ஷன் ஏ நாட்டினம், ஆப்ஷன் பி ஓவியம், ஆப்ஷன் சி நாடகம், ஆப்ஷன் டி சினிமா. சரியான விடை ஆப்ஷன் சி நாடகம். மூணாவது கேள்வி, கருவி பொருளை குறிக்காமல் அதனை தோன்றிய காரியத்திற்கு ஆகி வருவது. ஆப்ஷன் ஏ காரியாவாகு பெயர், ஆப்ஷன் பி கருவியாகும் பெயர், ஆகும் பெயர், ஆப்ஷன் டி கருத்தாவாகும் பெயர். சரியான விடை கருவியாகும் பெயர். நான்காவது கேள்வி, நாடக வழக்கிலும் உலகில் வழக்கிலும் பாட இடம் பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி ஹரிபாடல், ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். ஐந்தாவது கேள்வி, தோழர் ஜீவானந்தம் யாரை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என பாராட்டினார்? ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி மருதகாசி, ஆப்ஷன் டி சுரதா. சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம். ஆறாவது கேள்வி, ஆடினாள் என்பதன் வேர்ச்சொல். ஆப்ஷன் ஏ ஆடி, ஆப்ஷன் பி ஆடு, ஆப்ஷன் சி அடு, ஆப்ஷன் டி ஆடுதல். சரியான விடை ஆப்ஷன் பி ஆடு. ஏழாவது கேள்வி, பாரதியார் எழுதிய உரைநடை இலக்கியங்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ ஞானரதம், ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம், ஆப்ஷன் சி சந்திரிகையின் கதை, ஆப்ஷன் டி தராசு. சரியான விடை ஆப்ஷன் பி பாஞ்சாலி சபதம். எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இறைச்சி என்பவை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ தை, ஆப்ஷன் பி நோ, ஆப்ஷன் சி மோ, ஆப்ஷன் டி ஊவனா. சரியான விடை ஆப்ஷன் டி ஊவனா. ஒன்பதாவது கொஸ்டின், ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பொங்கல் திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அறுவடை திருவிழா, ஆப்ஷன் பி எருதுகட்டு திருவிழா, ஆப்ஷன் சி பெரும் பொங்கல் திருவிழா, ஆப்ஷன் டி மகர சங்கராதி. சரியான விடை ஆப்ஷன் டி மகர சங்கராந்தி. பத்தாவது கேள்வி, சிறு பஞ்ச மூலம் கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 117, ஆப்ஷன் பி 87, ஆப்ஷன் சி 97, ஆப்ஷன் டி 107.
சரியான விடை ஆப்ஷன் சி 97. 17வது கேள்வி. 11வது கேள்வி. ஆயத்துக்கு அடுத்த வீடு என்னும் பொது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான், ஆப்ஷன் பி கலாப்பிரியா, ஆப்ஷன் சி மு மேத்தா, ஆப்ஷன் டி பசுவையா. சரியான விடை ஆப்ஷன் சி மு மேத்தா. 12வது கேள்வி. இறைவனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர். ஆப்ஷன் ஏ சேக்கிழார், ஆப்ஷன் பி நக்கீரனார், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி வால்மீகி. சரியான விடை ஆப்ஷன் பி நக்கீரனார். 13வது கேள்வி. மேன்மிகு தானே வேந்தற்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி பரிபாடல், ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. சரியான விடை ஆப்ஷன் சி புறநானூறு. 14வது கேள்வி. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. சரியான விடை ஆப்ஷன் டி 6. பிரித்தெழுதுக மரவடி. ஆப்ஷன் ஏ மர பிளஸ் வடி, ஆப்ஷன் பி மரம் பிளஸ் வடி, ஆப்ஷன் சி மர பிளஸ் அடி, ஆப்ஷன் டி மரம் பிளஸ் அடி. சரியான விடை ஆப்ஷன் டி மரம் பிளஸ் அடி. 16வது கேள்வி. இது உங்களுக்கான கேள்வி. இக்கால ஔவையார் என அழைக்கப்படுபவர். இதுக்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. டே 2 நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.